இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தென்கொரியாவின் புதிய அதிபருக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் வாழ்த்து. ஆசிய நாடான தென்கொரியாவில் நடந்த அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சியான லிபரல் கட்சியை சேர்ந்த லீ ஜே-மியாங் வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசியா சார்பாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 61 வயது லீ ஜே-மியாங் வெற்றியானது தென்கொரியாவிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க திருப்புமுனை என்று அன்வார் விவரித்தார். இது கடுமையான அரசியல் போட்டி மற்றும் பொதுமக்களின் மதிப்பீட்டிற்கு உட்பட்ட ஒரு கட்டத்தை கடந்து வந்துள்ளது. தென்கொரியா மக்கள் நாட்டின் பரிபாலனங்கள் மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்தும் சீர்திருத்தங்களை கொண்டுவரும் திக்கை நோக்கி குரல் கொடுத்துள்ளனர் என்று அன்வார் வர்ணித்தார். கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டின் போது IJN மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேன்மை தங்கிய புருனை சுல்தான் அசனல் போல்கியா உடல் நலம் தேறியுள்ளார். புருனை சுல்தானை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் அவரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசாவும் நேற்று செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தனர். புருனை சுல்தானின் உடல் நலம் தேறியுள்ளதால் அவர் IJN-ஐ விட்டு நாடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளார். புருனை சுல்தான் தற்போது நலமாக இருப்பதாக தனது சமூக வலைதளங்களில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். உலகின் நீண்டகால ஆட்சியாளர் என்று வர்ணிக்கப்படும் 78 வயது புருனை சுல்தான் அண்மையில் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் மாநாட்டில் கலந்து கொண்டார். உடல் அசதி காரணமாக அவர் IJN-இல் அனுமதிக்கப்பட்டதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் அவர் IJN-இல் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். போதைப்பொருள் கடத்தியது தொடர்பில் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் ஆடவர் ஒருவர் ஜொஹோர் பொந்தியான் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 35 வயது லவ் கிட் கிம் என்ற அந்த நபர் கடந்த மே 21ஆம் தேதி மாலை 6:10 மணியளவில் பொந்தியான் தாமன் முத்தியாராவில் உள்ள ஒரு வீட்டில் 6 கிலோவிற்கும் அதிகமான போதைப் பொருளை கடத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மாஜிஸ்ட்ரேட் அரீனா அஸ்மின் அமாட் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அந்த ஆடவர் தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952ஆம் ஆண்டு அபாயகர பொருள் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் ஏற்பாட்டில் சிறப்பு கல்வியியல் விழா கடந்த மே 31ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர் தலைமையில் நடைபெற்ற இக்கல்வியியல் விழாவிற்கு பினாங்கு முதலமைச்சர் சோ கொன்யோ சிறப்பு வருகை புரிந்தார். கல்வியே பினாங்கின் எதிர்கால வளர்ச்சிக்கான திறவுகோல் என முதலமைச்சர் சோ கொன்யோ தமது உரையில் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு SPM தேர்வில் சாதனை படைத்த இந்து மாணவர்களை கௌரவிக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த கல்வியியல் விழாவில் சிறந்த அடைவு நிலையை பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் தமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வில் RSN ராயருடன் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், அருணாச்சலம், ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கூறுகையில் 2024ஆம் ஆண்டு SPM தேர்வில் பினாங்கு மாநிலத்தில் 167 இந்து மாணவர்கள் 7Aக்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளதாக புகழாரம் சூட்டினார். ஒவ்வொரு Aக்கும் 50 ரிங்கெட் வெகுமதி என சாதனை படைத்த மாணவர்கள் அனைவருக்கும் மொத்தம் 70,200 ரிங்கெட் வழங்கப்பட்டதாக டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். தவிர மாணவர்களின் அபரிமித சாதனையை அங்கீகரிக்கும் வகையில் பினாங்கு முதலமைச்சர் சோ கொன்யோ கையெழுத்திட்ட நற்சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பினாங்கு மாநிலத்தில் சிறந்த அடைவு நிலையை பெற்ற டர்ஷினி சுபாஷ் சன் சிறந்த மாணவியாக தேர்வு செய்யப்பட்டு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டதுடன் மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அதிநவீன மடிக்கணினியும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். ஜொஹோர் தங்கா புக்கிட் கம்பீர் தாமான் சஆயாவில்
தனது மனைவியை வெட்டி கொன்றுவிட்டு தனது மாமியார் வீட்டை எரிக்க முயற்சித்த ஆடவர் கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த ஆடவரை கைது செய்வதில் வெற்றி கண்ட போலீசார் அந்நபரை இன்று தங்கா நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் லீ கிம் கிட் முன்னிலையில் நிறுத்தினர். அவருக்கு 7 நாள் தடுப்பு காவல் அனுமதியை போலீசார் பெற்றனர். அந்த நபர் தற்போது குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். கடந்த திங்கட்கிழமை மாலை 4:15 மணி அளவில் ஒரு குமாஸ்தாவான 34 வயதுடைய தனது மனைவியை அந்த நபர் வெட்டி கொன்றதாக கூறப்படுகிறது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கடந்த வாரம் மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவாக கில்லான் பள்ளத்தாக்கில் நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு திட்டத்தில் நிகழ்ந்த ஊழல் தொடர்பில் தான் ஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட பிரமுகர் ஒருவரின் 143 மில்லியன் ரிங்கெட் பெறுமானமுள்ள ஆடம்பர சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த ஆணையத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். மொத்தம் 4.5 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள 14 தனிப்பட்ட வங்கி கணக்குகள், மொத்தம் 33 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள நிறுவனத்தின் 8 கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. ஒரு சொகுசு கொண்டோமினியம், 24.5 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள ஒரு நிலம், 7.65 மில்லியன் மதிப்புள்ள 13 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அசாம்பாக்கி விளக்கினார். அந்த தான்ஸ்ரீக்கு எதிராக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார். தமக்கும் தம்முடைய குடும்பத்தினருக்கும் சொந்தமான 750 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள ஆடம்பர சொத்துக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பறிமுதல் செய்வதற்கு அனுமதி அளித்துள்ள கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற முடிவை எதிர்த்து முன்னாள் நிதி அமைச்சர் காலஞ்சென்ற டைம் ஜைனுடீனின் துணைவியார் நைமா அப்துல் காலிட் தனது சட்ட போராட்டத்தை தொடங்கியுள்ளார். தாங்கள் கொண்டுள்ள இந்த சொத்துக்கள் யாவும் சட்டப்பூர்வமாக சம்பாதிக்கப்பட்டவை என்றும் எக்காரணத்தை கொண்டும் அவற்றை விட்டுக் கொடுக்க தாம் தயாராக இல்லை என்றும் நைமா சூளுரைத்துள்ளார். தங்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது ஓர் அத்துமீறிய செயலாகும். உயர் நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக நைமா தெரிவித்துள்ளார். நைமா மற்றும் அவரின் குடும்பத்திற்கு சொந்தமான லண்டனில் உள்ள 3 ஆடம்பர பங்களா வீடுகள், 2 வர்த்தக கட்டிடங்கள் ஆகியவை SPRM-இனால் முடக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.